10 வருஷமாக பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. 10 வருஷமாக கச்சத்தீவை பற்றி மீட்டெடுப்போன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்களா? இந்த கடந்த 3 வருடமாக முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 4 சம்பவம் நடக்கும். நம்ம தமிழக மீனவர்களை வந்து பிடிக்கிறது, அவங்க படகுகளை சேதப்படுத்துறது. ஆனால் வாரத்தில் 2 சம்பவம், மாதத்துக்கு 10 சம்பவம், கிட்டத்தட்ட இது வரைக்கும் 200 நம்முடைய மீனவருடைய படகுகள் கைப்பற்றிருக்கிறாங்க. மாதத்துக்கு குறைஞ்ச 40-50 பேர் மீனவர்கள் இது பண்ணுறாங்க. அங்கே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது, விவசாயம் கிடையாது. மீன் பிடிக்க போனால் தான் அந்த மீனவர் வீட்டில் அடுப்பு எரியும். இது விஷயமா அதுக்குண்டான நடவடிக்கை பாஜக அரசு ஏதாவது எடுத்தாங்களா? நம்முடைய கேட்குற சகோதரர் அண்ணாமலையிட்ட கேட்குற இது விஷயமா நீ உங்களுடைய அமைச்சர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு இதுவும் பண்ணாமல் கச்சத்தீவை மீட்டெடுப்போன்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் நேரத்தை சொல்கிறது வந்து ஒரு மலிவான ஒரு அரசியல்னு சொல்லுவேன் நான். இதோட கேவலமான ஒரு அரசியல் இருக்க முடியாது. அங்கே மீனவ ஜனங்க ஒவ்வொரு நாள் செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க. 10 வருஷம் எதுவும் செய்யாத இந்த பாஜக அரசு இந்த நேரத்தில் கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் ஒரு மலிவான ஒரு ரொம்ப கேவலமான அரசியல் செய்கிறாங்க. வெளியூர் வேட்பாளரா உள்ளூர் வேட்பாளர் கிடையாதுங்க. நீங்கள் மக்கள் சேவை நினைச்சா மனசு இருக்கணுங்க. அந்த மனசு என்கிட்ட இருக்குங்க, ஐயா கிட்ட இருக்குங்க. நீங்கள் வந்து என்னுடைய சொந்த தொகுதினா தென்காசி கலிங்கப்பட்டி என் கிராமம். தென்காசி தான் ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டிடன்சி. அங்கே போய் நான் நிற்க முடியாது. எங்களுக்கு கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து திருச்சி தொகுதி கொடுத்துருக்கிறாரு. இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கிறேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லா இடங்களையும் சொல்கிறது சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் துரை வைக்கோ இருப்பேங்கிறத என்னுடைய முதல் வாக்குறுதி எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். நான் மக்கள் சேவை செய்யணும்னா இடம் மதம் ஜாதி எதுவுமே கிடையாதுங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உள்ளூர்காரெல்லாம் நல்லா செஞ்சுட்டாங்க, முதல்ல கேட்க சொல்லுங்கள். உள்ளூர்காரர் வேட்பாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.